உங்கள் வீட்டில் இப்படி தேங்காய் எண்ணெய் உறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து பயங்கரமாக உறைஞ்சிருச்சு. இந்த புயல் வந்துச்சு, பனி, இப்போவுமே மழை பெய்யுது, பனியாக இருக்கிறதுனால எங்கள் ஊரில் வந்து 14°C குளிர் இருக்கிறப்ப இந்த தேங்காய் எண்ணெய் வந்து இப்படி உறைஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுதா? இது வந்து பியூர் கோகோனட் ஆயில் மட்டும்தான் இப்படி உறையும், மற்ற தேங்காய் எண்ணெய்லாம் உறையாது. ஸோ இந்த தேங்காய் எண்ணெயை தலையை தேய்க்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் பாருங்கள், நான் ஊற்றி வச்சுருந்த ஸ்ப்ரே பாட்டிலில் பயங்கரமாக உறைஞ்சிருக்கு. அது கூட கொஞ்சம் லைட்டாக நவழ்கிற மாதிரி இருந்துச்சு எண்ணெய். இது வந்து டோட்டலி உறைஞ்சிருச்சு. உங்களுக்கு வெள்ளை, ஃபுல் வெள்ளை வந்து இருக்குது. அதாவது பனிப்பனியாக பனி இந்த என்ன சொல்கிறது, இந்த ரெயின் பெய்கிறப்ப சில மிஸ்டெல்லாம் அப்படியே பனிக்கட்டியாக விழும் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் உறைஞ்சி இருக்குது பயங்கரமாக. ஸோ இதனால் ஸ்ப்ரே பாட்டிலில் வரலை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே எடுத்து பார்த்தேன், ஃபுல்லாகவே கட்டி கட்டியாக இருக்கிறதுனால ஸ்ப்ரே பாட்டில் வழியாக வந்து இந்த ஆயில் வந்து வரவே மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தேன். பாருங்கள், அழகாக இருக்குல்ல தலையில், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு மெழுகுத்திரி எடுத்து சூடு பண்ணேன். சூடு பண்ண உடனே அது வந்து லைட்டாக வந்து ட்ரெயின், அதாவது அந்த பனி வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் இருந்துச்சுன்னா மெழுகுத்திரி வச்சு விட்றாதீங்க. இது வந்து கிளாஸ் பாட்டில்னால நான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வச்ச உடனே உங்களுக்கு உருக ஆரம்பிச்சிருச்சு உள்ளது. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கரண்டியில் எடுத்து போட்டு இது பண்ணலாம். நான் வந்து இப்போ கரண்டியில் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த பாட்டிலோடைய ஸ்ப்ரே பாட்டிலோடைய வாய் சின்னது, அது மட்டும் அது உழுகாது. அதனால் வேறு வழியே இல்லாமல் இப்படி மெழுகுத்திரி வச்சு இது பண்ணியிருக்கேன். பெரிய வாயாக இருந்துச்சுன்னா ஸ்பூனை வச்சு எடுத்து கூட நம்ம கரண்டியில் வச்சு உருக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாதனால மெழுகுத்திரி வச்சு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து நல்லா உருகுன பிறகு எடுத்து தலையில் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சூப்பராக ரெடி ஆயிரும். ரெண்டாவது, நீங்கள் பயமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கேஸ் ஸ்டவ்வில் காமிச்சா கூட அது வந்து உருக ஆரம்பிச்சிரும். சரியா? ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ணி தலையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்ல, அதனால் சிலர் திருப்பி சளி பிடிச்சிருமோன்னு பயப்படுவாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இது பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஒரு மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து எல்லா பனியும் உருகி விட்டது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.